என்னது மதன் கௌரி அண்ணாவோட மந்த்லி சேலரி இவ்வளோவா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும். கடைசியில வித் ப்ரூஃபோட எல்லா எவிடன்ஸோட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் யூடியூபர்ஸ் லிஸ்ட்ல ஒருத்தரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேலே இருக்கிற அந்த தமிழையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம அபவுட் மதன் கௌரி, நம்ம தமிழ்நாடு யூடியூபர்ஸ்ல டாப் யூடியூபர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பர்சன் தான் மதன் கௌரி. இவர் எப்படி அந்த யூடியூப்குள்ள வந்தாரு, யூடியூப் ஜேர்னில எப்படி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காரு, எவ்வளோதான் இவர் மனுஷன் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட சேலரி இவ்வளோவா, மதன் கௌரி லட்சத்தில் சம்பாதிக்கிறாரா, மதன் கௌரி க்ரோஸில் சம்பாதிக்கிறாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இவரோட சேலரி உண்மையாகவே இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரா, இவ்வளோ இருக்குமா, லட்சமா, க்ரோஸான்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வித் ப்ரூஃபோட மதன் கௌரி மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, அவர் எப்படி இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, உண்மையாகவே ஒரு கார்பரேட் லைஃப்க்கும் ஒரு யூடியூபர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் மினிட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க, வியூவர்ஸும் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் ஒரு நியூ யூடியூபர்ஸ் தான், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பிகாஸ் இந்த வீடியோக்குள்ளே, இந்த சேனலுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த வேர்ல்டில் நடக்கிற ஏகப்பட்ட நியூஸை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்காக அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதன் கௌரி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. அவர் எப்போ இந்த யூடியூபோட ஜேர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, 2013. இந்த டைமிங்கில் தாங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து யூடியூப்ல அவரோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அது படித்து முடிச்சதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த லாஸ்ட் ஃபைனல் அவர் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த லாஸ்ட் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோவும் அப்லோட் பண்ணுறாரு. அப்படியே ரூமில் இவருக்கு வந்து ஒரு சிங்கிள் ரூம் போல், அந்த சிங்கிள் ரூமில் இவர் வந்து வீடியோ வந்து பேசுறது அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறமும் இவர் 2-3 கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னொன்று ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, அதுக்கு ரிலேட்டடாக பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டொமைனில் வந்து அவர் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஜோஹோ கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜோஹோ கம்பெனிலே பிளேஸ் ஆகுறாரு. ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் அரௌண்ட் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 60,000 to 80,000 கிட்ட அவர் இன்கமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இவரோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸும் ஒரு சைடில் கன்சிஸ்டன்ஸாக வந்து வீடியோஸும் போட்டுட்டு இருக்காரு கண்டினியூஸாக. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும்போது கரெக்டாக 2019 பார்த்தீங்கன்னா இவருக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணுறாரு. இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போது ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, இவரோட சீனியர் மேனேஜர் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட சீனியர் மேனேஜரோட ரெவன்யூ விட இவரோட யூடியூப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அவர் கம்ப்ளீட்டாக ஓகே, இதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்காக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக ஒரு குவாலிட்டியான வீடியோவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஜோஹோ கம்பெனியில் வந்து குவைட் பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக குவைட் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து இறங்குறாரு. யூடியூப்பில் அப்பயே ஒரு நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸ்க்காக நல்ல ஒரு குவாலிட்டியோட ஒரு வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காரு. நினச்சி பாருங்கள், அவர் 2013 ஆரம்பித்த வீடியோ இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் விடாமல் டில் நவ் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ எவ்ரிடே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ அந்த மனுஷங்கிட்ட பிடிச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக யாராக இருந்தாலுமே யூடியூப்பில் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ நீங்களும் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் போட்டு யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எந்த ஜானலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ ப்ளீஸ் அப்லோட் த வீடியோ இன் டு த யூடியூப். யூடியூப் மட்டும் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டெஃபினட்டாக வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இவரோட இன்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னன்னா இவன் வந்து இன்கம் பற்றிலாம் பேசுகிறான், அடுத்தவங்களோட இன்கம் பற்றி பேசுகிறானே, இவங்களோட இன்கம் பற்றி பேசுகிறானே. நான் வந்து பெருமைக்காக எதுவும் பேசலை, யூடியூபோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் மெயினாக அந்த டாபிக் எடுத்து பேசுறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் லைஃப் அண்ட் கார்பரேட் லைஃப். இப்போ நான் வந்து ஐடி கம்பெனியில் தாங்க வேலை பார்க்குறேன். ஸோ ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 9 or 10 hours வந்து எனக்கு வேலை இருக்கும். ரொம்ப புஷ் பண்ணுவாங்க, ப்ரெஷர் இருக்கும். அது எல்லா ஐடி இப்போ நீங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க, இதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதுக்கும் இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், வி ஹவ் ஜஸ்ட் ஒன் லைஃப், வாட் வி வாண்ட் ஜஸ்ட் வி டூ. ஓகே, இப்போ இன்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம மதன் கௌரி அண்ணாவோட யூடியூப் இன்கம் மந்த்லி எவ்வளோ எஸ்டிமேட்டராக ஏர்ன் பண்ணுறாரு, அதே மாதிரி இயர்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஸ்டிமேட்டராக ஏர்னிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ப்ரூஃபோட.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்குள்ளே நான் போகிறேன். யூடியூப்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே மதன் கௌரி நான் டைப் பண்ணுறேன். மதன் கௌரி அவார்ட். ஓகே, மதன் கௌரி அண்ணாவோட வீடியோஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். எனக்கு மதன் கௌரி அண்ணாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோ தினைக்கும் அவரோட கன்சிஸ்டன்சி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட அவரோட கன்சிஸ்டன்சிங்க நினச்சி பாருங்க. 4000 வீடியோ ஸ்டில்னா அவர் வந்து ஸ்டில் அப்லோடிங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோஸ்குள்ளே இங்கே வந்துட்டோம். மதன் கௌரி அண்ணாவோட சேனலுக்குள்ளே. ஸோ வீடியோஸ்குள்ளே நான் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கும் மதன் கௌரி அண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 27 28 29 30 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்தோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30. ஸோ இந்த 30 வீடியோஸை எல்லாமே பார்த்தீங்கன்னா 446K 568K அண்ட் 367K எல்லாமே 3 lakh இப்போ அண்ட் 4 lakh 5 lakh 6 lakh 9 lakh வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு வீடியோஸும். ஸோ நம்ம அரௌண்ட் இதை வந்து ஒரு பேஸ் கணக்கில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 lakhல நம்ம வச்சுக்கலாம். ஈச் அண்ட் ஆக்சுவலி 30 வீடியோவும் நம்ம 5 lakhல வச்சுக்கலாம், 1000 வாட்ச் ஹவர்ஸ் வச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோசியல் பிளேடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த சோசியல் பிளேட்ல போய் நம்ம யாரெல்லாம் மானிடைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சேனல் நம்ம போட்டால் இதை வந்து அக்யூரேட்டாக பேஸ் பண்ணி காமிக்கிங்க. இவ்வளோதான் மந்த்லி வந்து இந்த அமௌண்ட்லேருந்து இந்த வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சோசியல் பிளேட் வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நான் மதன் கௌரின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன், டெஃபினட்டாக வரும். ஸோ மதன் கௌரி இங்கே அவரோட சேனல் இல்லை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி என்னோட சேனல் மாதிரி ஏகப்பட்ட பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நான் வந்து யூடியூப்கே நான் போய்க்கிறேன். யூடியூப்ல விட்டு இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் நேமு. ஸோ டெஃபினட்டாக வரும் இப்போது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அண்ணனோட வீடியோஸும் இங்கே காமிக்குது. ஓகே, உள்ளே வந்துட்டேன். நான் அவருக்கு பதிலாக நானும் சொல்கிறேன், வெல்கம் டு எம்ஜி ஸ்குவாட். அண்ணனோட வீடியோஸ்க்கு பதிலாக நானும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 564th ரேங்கில் இருக்காங்க. அப்பா வேற மாதிரி இல்லை, வேற லெவலுங்க. அதே மாதிரி வந்து வியூஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7529th ரேங்கில் இருக்காங்க வியூவர்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா $7.3K to 170K வரைக்கும் இருக்காங்க. மந்த்லி எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேஸாகவே நம்ம 7.3ல வச்சு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இயர்லி எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $125K to $2 million வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து எல்லாம் அசால்ட்டாக ஈஸியாக நினச்சிடாதீங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்டில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும், எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் நானும் ஒரு யூடியூபர் தான், எனக்கும் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஈஸியாலாம் நினச்சிடாதீங்க. எல்லாமே ஹார்ட் ஒர்க் அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வரும். நீங்களும் டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம், $7.3K கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே சார்ஜிபிடி வச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ ஓகே, 7.3K நான் இங்கே போடுறேன். ஸோ ப்ளீஸ் convert this amount to Indian rupees. ஸோ எவ்வளோ வரும் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,56,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எஸ், அதே மாதிரி தான் வந்திருக்கு. 6,56,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ கிவ் மீ திஸ் இன் லெட்டர்ஸ், பிகாஸ் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் லெட்டர்ஸ்லையும் கேட்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், 6,56,409 rupees வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்க. இது மந்த்லி ஏர்னிங்ஸ் மட்டும். நான் இத்தனைக்கு போட்டது பார்த்தீங்கன்னா பேஸில் தான். ஸோ இங்கே நீங்களே பார்க்கலாம், இது வந்து 170K வரைக்குமே போகும். இது வந்து வியூவர்ஸை பொறுத்து, வாட்ச் ஹவர்ஸை பொறுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்லாம் வேறு தனியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 lakhs 10 lakhs கிட்ட மந்த்லி வந்து டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 125K to $2 million வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இது வந்து இயர்லி, ஓகேங்களா? ஸோ இயர்லி நான் போடுறேன். இயர்லி வந்து $125K. இது வந்து அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு 1 crore கிட்ட டெஃபினட்டாக வரும். 125Kங்க. ஸோ ப்ளீஸ் கன்வெர்ட் திஸ் டு இந்தியன் ருபீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக 1 crore கிட்ட வரும். 1 crore 1.11 சம்திங். ஐயா எஸ்ங்க. ஸோ இதை நான் சொன்னது கரெக்ட் தான். ஸோ டெல் மீ திஸ் இன் லெட்டர்ஸ்.
பார்த்தீங்கன்னா 1,12,49,375 ருபீஸ்ங்க. ஸோ நான் சொன்னது கரெக்ட் தான். 1 எபோ தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துங்க, இதெல்லாம் வந்து எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு அப்புறம் தான் வரும். நினச்சி பாருங்க, அவர் எப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாரு? 9 இயர்ஸ் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அவர் எப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைனல் இயர்ஸ் அப்போ யூடியூப்ல சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாரு. வியூவர்ஸே வரலனாலும் அந்த ஒரு மோட்டிவேஷனோட தினைக்கும் அந்த இருக்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியோட வீடியோ அப்லோட் பண்ண இன்னைக்கு அவர் எந்த ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறாரு மட்டும் நீங்கள் பாருங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைபர், எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ப்ளீஸ் உங்களோட கன்சிஸ்டன்சியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் க்ரோ ஆகலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னியில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் டெஃபினட்டாக வரேன், ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட வரேன். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காக நான் அப்லோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் வி ஹவ் ஒன் லைஃப், வாட் வி வாண்ட் ஜஸ்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளாலே சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஜஸ்ட் பி அப்லோட் யுவர் வீடியோஸ். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லை, இது யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட சக்ஸஸை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணது. மதன் கௌரி வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் பாய், டாடா, see you. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.